இன்னைக்கு மும்பை வெர்சஸ் ஆர்சிபி விளாட்றாங்க. வான்கடையில் விளாட்றாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீம்ஸுக்குமே. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு மும்பை வெர்சஸ் ஆர்சிபியில் வந்து யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்னைக்கு மும்பை டீமை பார்க்கும்போது இன்னைக்கு மேட்ச் வந்து வான்கடையில் விளாட்றாங்க. வான்கடையில் விளாடும் போது விக்கெட் வந்து ரொம்ப பேட்டிங் விக்கெட்டு தான் இருக்கும். வான்கடை வந்து சின்ன கிரவுண்டு. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு டீமுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து ஒரு ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து டூ ஆர் டையாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா மொத்தமே எல்லாரும் 5 மேட்ச் 6 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னைக்கு தோக்குறவங்க வந்து அடுத்த மேட்ச் வரும்போது எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி வந்துடும். அதனால இன்னைக்கு வந்து முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுக்குமே வந்து க்ரூஷியலான மேட்ச்சு. ரெண்டு டீமுமே இன்னைக்கு நல்லா விளாடுவாங்க. ஏன்னா டீம் வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதத்துக்கிட்ட வரப்போகிறதுனால இந்தமாட்டி வந்து ஒரு ஒரு மேட்சும் வந்து எல்லா டீம்ஸுக்கும் முக்கியம். அது மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் ரொம்ப இன்னைக்கு முக்கியமான மேட்ச்சு. ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வேற இருக்காங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ரெண்டு பேருமே பாட்டம் ஆஃப்ல தான் இருக்காங்க. டெல்லி ஆக்சுவலாக அவுட் ஆயிரும், அது தெரிஞ்சிச்சு. டெல்லிக்கு அடுத்தது வந்து ஆர்சிபி மும்பையும் தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மும்பை டீமை பார்ப்போம். மும்பை டீமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஹிட்மேனை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு பேட்டில் வந்து விராட் வெர்சஸ் ரோஹித் சர்மா தான். ஹிட்மேன் வெர்சஸ் கிங் கோலி. அந்த பேட்டிலே வந்து செம்மையாக இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா விளாடுவாங்க. எகெயின்ஸ்ட் ஈச் அதர் விளாடும் போது அது ரோஹித் சர்மா வந்து சொல்லவே தேவையில்ல. வான்கடே க்ரௌட்லாம் அவருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். வான்கடேனாலே ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த கேப்டன்சி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ அவரும் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் சீசன் நான் வந்து கண்டிப்பாக மும்பைக்கு நான் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவரை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவர் பார்ட்டு அவர் நல்லா விளாண்டுட்டு போயிடுவார். பேட்டிங்கும் ரன் அடிச்சுட்டு தான் இருக்காரு. 4 மேட்சா 5 மேட்சா ரன் அடிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் பார்ட்டை வந்து நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காரு. இஷான் கிஷனும் நல்லா ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இஷான் கிஷனையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இஷான் கிஷனும் ஒரு நல்ல பிளேயரு. நல்லா ஐபிஎல்னாலே நல்லா விளாட்றாரு. அது மும்பையில் வந்து 15 crores கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அந்த 15 crores ஒர்த்தான பிளேயராக தான் இருப்பார். மும்பைக்கு இந்தியாவுக்கு எப்படி விளாட்றாரோ இல்லையோ, ஆனால் மும்பை இந்தியன் ஜெர்சி போட்டார்னாலே அவர் வந்து சூப்பராக விளாண்டுறாரு இஷான் கிஷன். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவங்களோட ட்ரம்ப் கார்டு பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ் இன்ஜூரியிலேருந்து இப்போ தான் வந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் அவரால் வந்து விளாட முடியல. ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டாரு. அதனால் பரவாயில்ல. சூரியகுமாரோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா யாராலையுமே வந்து ஒரு மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு மும்பைக்கு. அவர் வந்து மும்பையோட தூண் அவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்குன்னா மாட்டினுச்சுன்னா வெளுத்து எடுத்துருவாருங்க மும்பைக்காண்டி. ஏன்னா அவருக்கு வந்து வான்கடே வந்து அல்வா சாப்பிட்ற விக்கெட் அவருக்கு. ஏன்னா இப்போ வளர்ந்தது கிரிக்கெட் ஆடினது எல்லாமே வான்கடையில் தான். அதனால் சூரியகுமார் யாதவுக்கு வந்து வான்கடே பிச்சை பற்றி நல்லா தெரியும். வான்கடையில் எப்படி விளாடணும், வான்கடையில் எப்படி பண்ணணுன்ட்டு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் வான்கடையில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம நம்பி இது பண்ணலாம். ட்ரீம் 11 போடுறவங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு வந்து போடுங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கண்டிப்பாக ரன் அடிக்கக்கூடிய பிளேயரு. அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. ஸ்கை 360 டிகிரி பிளேயரு. 360 டிகிரி பிளேயர்னால் அவர் எப்படி விளையாடுவாருன்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் நல்ல பிளேயரு ஸ்கை வந்து ஃபார்முக்கு வர்றது வந்து ரொம்ப க்ரூஷியலு. ஏன்னா 2020 வேர்ல்டு கப் வேறு வருது. இந்தியாவுக்கு வந்து ஸ்கை இங்கே வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். ப்ரீவியஸாக 2020 சீரீஸ்னால் கேப்டன் பண்ணார் இந்தியாக்காண்டி. அப்போ தான் இன்ஜுரி ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸ்கை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தூணான பிளேயராக இருப்பாருங்க. ஸ்கையை வந்து நம்ம வந்து விட்டுறவே கூடாது. ஸ்கை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தூணான பிளேயரு. ஸ்கையோட ஃபார்ம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சுக்கு. இன்றைக்கி மேட்ச்சில் ஸ்கை கண்டிப்பாக ரன் அடிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அடுத்தது வந்து நம்ம திலக் வர்மா வந்து ஃபயர் பண்ணியே ஆகணும். திலக் வர்மா வந்து இப்படியே விளாண்டுட்டு இருந்தாருன்னா நல்லா தான் விளாட்றாரு. ஆனால் இன்னும் ஃபயரிங் அட்டாக் இன்னிங்ஸ் விளாண்டா தான் திலக் வர்மாவுக்கு வந்து நல்லது. திலக் வர்மா வந்து அவரும் ஒரு இந்தியன் 2020 ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயரு. ஏன்னா லாஸ்ட் 2-3 சீசனாக வந்து 2020 வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தார் இந்தியாக்காண்டி. இப்போ ஐபிஎல்லையும் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் நல்லா ஃபார்முக்கு வரணும். அவர் ஃபார்முக்கு வர்றது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்தியாவுக்கும் சரி மும்பைக்கும் சரி. இன்னைக்குன்னா ரன் அடிச்சாருன்னா ரொம்ப நல்ல பிளேயரு திலக் வர்மா. திலக் வர்மாவுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்க. திலக் வர்மா நல்ல பிளேயரு. டிம் டேவிட் வந்து இந்த
சீசன் வந்து எதுவும் ரொம்ப ஃபயர் ஆகலை. ஏன்னா அவருக்கு பேட்டிங் வந்து ரொம்ப கடைசியாக தான் கிடைக்குது. ஆனால் பரவாயில்ல, அவர் வந்து ஹிட்டராக தான் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஃபினிஷராக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து ப்ரூவ் பண்ணலை. ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஏன்னா ப்ரூஃபே பண்ண மாட்டேங்கிறாரு இன்னைக்கு இந்த சீசனில். ஏன்னா டிம் டேவிட்டுக்கு வந்து நிறையா க்ரோஸ் கொடுத்து எடுத்தாங்க. ஒரு 8 crores எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு வந்து அவர் ஒர்த்தாக இருக்கணும். கண்டிப்பாக போன சீசன்லாம் நல்லா ஒர்த்தாக தான் இருந்தார். வர வர மேட்சஸ்லாம் டிம் டேவிட் வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா டிம் டேவிட்டை நம்பி ஒரு டீமே இருக்குது மும்பை இந்தியன்ஸுங்கிறதுனால டிம் டேவிட்டை வந்து நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டணும். டிம் டேவிட் வந்து நல்லா விளாடணும். இன்னும் இன்னும் செகண்ட் பேட்டிங்னா ஆடினாங்கன்னா டிம் டேவிட்டை நம்பி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஃபினிஷர் ரோலுக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஃபினிஷர் ரோலை வந்து டிம் டேவிட் வந்து முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுத்தா தான் வந்து அந்த மேட்ச் வந்து நல்லா இருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. வான்கடை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் டிம் டேவிட்டை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா விளாடுவாருன்ட்டு. டிம் டேவிட் வந்து நல்லா விளாடணும். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பா பாப்பா ரோமர் ஷெஃபர்ட் என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க. போன வாட்டி மும்பை டெல்லியோட ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த ரோமன் ஷெஃபர்டு தாங்க. பிரித்து மெஞ்சிட்டாருங்க மனுஷன். என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாரு. எப்பா பாப்பா உண்மையிலே சொல்கிறேங்க, அட்டகாசமான பேட்டிங்க. அந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் தாங்க. அந்த பொலார்டு இடத்த வந்து இந்த ரோமன் ஷெஃபர்டு தான் வந்து ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க மும்பை இந்தியன்ஸ்காண்டி. ஏன்னா டிம் டேவிட்டுக்கே டஃப் கொடுக்குறாரு ஃபினிஷிங் ரோல்னால. அதுவும் அவர் ஆல்ரவுண்டர். இது டிம் டேவிட்டாச்சு ஆஃப் ஸ்பின் தான் போடுவார். இவர் வந்து மீடியம் பேஸ் போடுவார். அதனால ரோமன் ஷெஃபர்டு வந்து இந்த மட்டும் உங்களுக்கு மும்பை மேட்ச்சில் எல்லா மேட்சும் விளாட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த புலாடு மாதிரி மீடியம் பேஸும் போடுறாரு, லாங் ஹிட் எபிலிட்டியும் இருக்குது. என்ன கேட்டால் கண்டிப்பாக வந்து சுமார் ரோமன் ஷெஃபர்டு தான் வந்து கண்டிப்பாக விளாடுவார். கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி ஆர்சிபி கிட்ட வந்து பவுலிங் லைனப் வந்து அவ்வளோவா கிடையாது. அதனால் சுமார் அவர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி விளாடுவார். அது வான்கடையில் தான் பொழந்து எடுத்தார் டிசியாக. அதே மாதிரி இன்றைக்கும் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக பொழந்து எடுத்துருவாருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா சுமார் ஷெஃபர்டு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அடிக்கக்கூடிய பிளேயரு. அவரை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஆர்சிபி மேட்ச்சுக்கு. சுமார் ஷெஃபர்டு வந்து நல்லா விளாடணும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஆர்சிபி மேட்ச்சுக்கு மும்பை மேட்ச்சில் வந்து அவர் ஒரு 50 அடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. நல்லா பேட்டிங்கும் பண்ணுவார், நல்லா பவுலிங்கும் பண்ணுவார், நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணுவார். அவரும் வெஸ்ட் இண்டீஸ் 2020 ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயரு. சுமார் ரோமன் ஷெஃபர்டு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி விளாடணும். கண்டிப்பாக இன்றைக்கி அடிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது வந்து ஹார்திக் பாண்டியா வந்து இன்னும் இந்த ஐபிஎல்லில் வந்து பெருசாக ப்ரூவ் பண்ணலை. நிறையா கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு அவர் மேலே. அந்த கிரிட்டிசிசம்லாம் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் விளாடணும் ஹார்திக் பாண்டியா. பவுலிங்கும் இன்னும் நல்லா போடலை, பேட்டிங்கும் இன்னும் நல்லா ஆடலை ஹார்திக் பாண்டியா. அவர் என்ன தான் பண்ண போகிறாருன்னு தெரில. பவுலிங்கும் பேட்டிங்கும் நல்லா ஆடணும் ஹார்திக் பாண்டியா. அப்போ தான் வந்து அவருக்கு நல்ல கிடைக்கும் கேப்டன்ஷிப்ன்ட்டு. இன்றைக்கி கேப்டன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி ஜெயிக்கணும் ஹார்திக் பாண்டியா. இன்றைக்கி டீமை ஜெயிச்சா தான் ஒரு வரும். இல்லைனா மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து கேப்டன்ஷிப்பை வந்து மாத்திரதா பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி ஜெயிச்சிட்டாருனா கேப்டன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவார். இன்றைக்கி தோத்துட்டாருன்னா கேப்டன்ஷிப்பை மாற்றிடுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி குரூஷியலான மேட்ச். அதுவும் மும்பை வந்து ஃபேஸ் பண்ணுற இந்த ஆர்சிபியை நபி ஃபஸ்ட் மேட்ச் தான் போன மேட்ச் விளாண்டாரு டிசி கூட. அவரும் நல்லா விளாடுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கோட்ஸே வந்து சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காருங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அதை கொஞ்சம் மாற்றிக்குவார். கோட்ஸே வந்து நல்லா பவுலிங் போடுவார். இப்போ நல்லா கொஞ்சம் பவுலிங் போடக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்தியன் பிச்சர்ஸில் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ஆடுறதுனால சவுத் ஆஃப்ரிக்காவோட வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இந்தியாவில் தான் விளாண்டார். அப்போலாம் சூப்பராக பவுலிங் போட்டார். வான்கடையில் விளாடும் போது என்னன்னு தெரில, அவருக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். கோட்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும். நல்லா போட்டு மும்பையை கொஞ்சம் கொண்டு வரணும். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்க்கு ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க. அவரோட பார்ட்டை வந்து அப்படியே பக்காவாக பண்ணிட்டு போயிடுறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரானா பும்ரா தான். பும்ராவனா எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அப்பா மனுஷன் என்ன மாதிரி பவுலிங் போடுறாருங்க. அவர் இல்லைன்னா அந்த டெல்லி மேட்சே தோற்றுருப்பாங்க. பும்ரா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மும்பைக்கே வந்து ஒரு தூண் மாதிரி இருக்காரு. எப்பயுமே மும்பைக்கு தூண் தான். அவர் ஒரு 10 இயர்ஸாக மும்பைக்கு தூணாக தான் இருக்கார். ஆனால் இன்னும் ஒரு நல்ல பவுலிங் போட்டு இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபியில் விராட் கோலி தான் எடுத்துட்டாருன்னா பும்ரானா அங்கே மேட்ச் மாறிடும். ஏன்னா விராட் கோலி பேட்டில் வர்சஸ் பும்ரா பேட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா விராட் கோலி வந்து நிறைய ஐபிஎல் டைம்ஸில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் விக்கெட் எடுப்பார். பவுன்சர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பார், இன்ஸ்விங் போட்டு எல்பிடபிள்யூ எடுப்பார், யாக்கர் போட்டு எடுத்திருக்காரு. அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆர்சிபி மேட்ச்சுக்கு எகென்ஸ்டாக வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் மெயினான பிளேயராக இருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் பெரிய ட்ரம்ப் கார்டாக இருப்பார். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நல்லா பவுலிங் போட்டுட்டு
நல்லா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் மெயினான ட்ரம்ப் கார்டு. ஏன்னா ஓப்பனிங் வந்து ஃபேப்பையும் விராட்டையும் எடுக்கணும்னா அது ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஹர்திக் பாண்டியா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓப்பனிங் ஒரு ஸ்பெல்லே கொடுத்துட்டாருன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. அடுத்தது வந்து நம்ம ஆர்சிபி டீமை பார்ப்போம். ஆர்சிபி டீமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் மெயின் பிளேயர் வந்து வந்து சொல்கிறது வந்து மேக்ஸ்வெல்லை எடுத்துருங்க. மேக்ஸ்வெல்லை எடுத்துட்டு இந்த பிளேயரை விளையாட வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளேயருக்கு வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குங்க. அவர் வந்து ஒரு பேட்டரா, இந்த வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து பிளேயரு. எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த வில் ஜாக்ஸை கொண்டு வாங்க. வில் ஜாக்ஸையும் ஃபேப்பையும் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டு விராட் கோலி நம்பர் 3 இருக்குங்க. மேக்ஸ்வெல் வந்து வேண்டான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா விராட் கோலி வில் ஜாக்ஸ் வந்து எல்லா இதுலேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து டொமஸ்டிக்லேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது 100லாம் அடி நல்லா பொழந்து அடிச்சிருக்காரு. எல்லாருமே சொல்கிறது வந்து வில் ஜாக்ஸ் தான். வில் ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக விளாடணும். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தா வில் ஜாக்ஸ் வந்து நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து அந்த வில் ஜாக்ஸோட டேவாக இருக்கும். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக விளையாடுவார். ஆர்சிபிக்காண்டி வில் ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாருங்க. அதில் எந்த ஆர்சிபி பிளேயிங் லெவலில் இன்னைக்கு கண்டிப்பாக இருப்பார். கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லே வேண்டாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வச்சு விட்டு அந்த மேக்ஸ்வெல்லை எடுத்து வச்சுட்டு மேக்ஸ்வெல் ஒன்றுமே அடிக்கிறது இல்லை. 0, 10, 10, 110 தாங்க எல்லாமே. அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பிலோ 10 தான். 110 சொல்லிட்டேன், பிலோ 10 தான். ஒன்றுமே அடிக்க மாட்டேங்கிறாரு ஆர்சிபிக்காண்டி. அவர்னா எல்லா டீமும் நிறைய ஐபிஎல் டீம் விளாண்டாருங்க ஆர்சிபிக்கு மேக்ஸ்வெல். அதே மாதிரி இந்த வாட்டியும் விட்டுருவாங்க ஆர்சிபி வந்து மேக்ஸ்வெல்லாம் ஒன்றுமே விளையாட மாட்டேங்கிறாரு. வேஸ்ட்டாக மேக்ஸ்வெல் வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த கொடுக்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கணும்ல. அவங்க டீம்னா இன்டர்நேஷ்னல் டீமுக்குன்னா நல்லா விளாட்றாரு. பட் ஆனால் ஐபிஎல் விளையாடும் போது ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அதை வந்து மேக்ஸ்வெல் மாற்றி ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஃபேப் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார். எபிலிட்டி வந்துருச்சு. மறுபடியும் வந்து எபிலிட்டி வரணும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூஃபுல்லான டேவாக இருக்கும் ஃபேப்புக்கு. ஃபேப் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து விளாண்டே ஆகணும். விளாண்டுறதோட நல்ல சென்சிபிள் இன்னிங்ஸ் ஆனால் தான் வந்து ஓட்ட முடியும். இப்படின்னா விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபேப்பை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபார்முக்கு வாங்க. ஏன்னா விராட் கோலி ஒரு ஆள் அலோனானா அடிச்சுட்டு இருக்க முடியாது எல்லா மேட்சும். அவரும் ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆனார்னா ஆர்சிபி வந்து 100க்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிரும். விராட் கோலி ஒரு மேட்ச் இன்னைக்கு விராட் கோலி மும்பையோட ஃபெயிலியர் ஆனார்னா, பும்ரானா போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வச்சுங்க விராட் கோலியை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே, ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்லேயே, அப்புறம் ஆர்சிபி 150க்குள்ளே ஆல் அவுட் ஆயிரும். மேக்ஸிமம் 100 இல்லை 120, 130க்குள்ளே ஆல் அவுட் ஆயிரும். ஏன்னாங்க ஒரே பேட்டிங் ஆடுறது வந்து விராட் கோலி தான். அந்த மனுஷன் எவ்வளோதான் உயிரை கொடுத்து விளையாடுவார சொல்லுங்க அந்த டீமுக்காண்டி, ஆர்சிபிக்காண்டி. அந்த மனுஷன் தான் அந்த தூணா அங்கே விளாண்டுட்டு இருக்காரு. அதனால விராட் கோலி விக்கெட் வந்துட்டு எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா விராட் கோலி தான் எல்லா மேட்சும் அடிச்சிட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு. அவங்க ஃபேன்ஸே சொல்கிறாங்க விராட் கோலி அடித்து ஒரு நாள் அடித்து என்ன பண்ணுறது, மற்ற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபேன்ஸே இப்போ என்ன கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் விராட் கோலி தான் மெயினான ட்ரம்ப் கார்டு விக்கெட்டு. ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துருவார் விராட் கோலியை ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி விராட் கோலியை விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா ஒன்று பவுன்சர் போட்டு எடுத்துருவார், இல்லை ஸ்லோ பால் போட்டு எடுத்துருவார், இல்லை யாக்கர் போட்டு எடுத்துருவார். எடுத்துட்டாருன்னா இன்னைக்கு ஆர்சிபி வந்து 130, 150க்குள்ளே ஆல் அவுட் ஆகிடும். விராட் கோலியோட ஃபார்ம் வந்து எல்லா மேட்ச்லேயும் அடித்ததோட இன்னைக்கு அடிக்கிறது தான் பெரிய குரூஷலாக. விராட் கோலி அடிக்கணும். விராட் கோலி இன்னைக்கு அடித்தா மட்டும்தான் ஆர்சிபியால் கொஞ்சம் எந்திரிக்க முடியும். ரொம்பன்னா எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் எந்திரிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக படுத்துட வேண்டியதான். அதனால தான் சொல்கிறேன் விராட் கோலியோட ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரொம்ப குரூஷியல். விராட் கோலிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி விளையாடுங்க. விராட் கோலி ஒரு எண்டு நின்ட்டாருன்னா இன்னும் 2 யாராச்சும் நின்றுங்க. 20 ஓவர் போனாவும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணாவும் பரவாயில்ல. 20 ஓவர் விராட் கோலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் யாராச்சும் ஆடுங்க. ஃபேப் ஓப்பனிங்கில் அட்டாக்கிங் ஆடினார்னா, இந்த ரஞ்சித் பண்ணிட்டாருன்னா விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். அவர் ஒரு 2 ஆடிக்கிட்டே இருப்பார், நீ ஒரு 2 ஆடினீன்னா போதும். ஏன்னா அப்போ தான் வந்து மேட்ச்சை வந்து கொண்டு போக முடியும். நீயும் கொஞ்சம் ரஞ்சித் பண்ணிட்டாருன்னு ரன் அடித்தாலும் விராட் கோலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு 200 ஸ்கோர்கிட்ட ரீச் ஆகலாம். விராட் கோலிக்கு சப்போர்ட் இல்லை, விராட் கோலி மட்டும் லோனாக அடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விராட் கோலிக்கு வந்து சப்போர்ட் இல்லாதனால தான் ஆர்சிபி எல்லா மேட்சும் தோத்துட்ருக்கு. எல்லா மேட்சும் விராட் கோலி அடித்தாருன்னா போதுமா, மீதி இருக்கிற பேட்ஸ்மேன் யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா அவர் எப்படி அந்த மனுஷனால
அடிக்க முடியும், விளையாட முடியும். அதனால சொல்கிறது அதான். விராட் கோலிக்கு ஒரு எண்டு சப்போர்ட் கொடுங்க. விராட் கோலியும் ஒரு எண்டு விளாண்டா, நல்லா விளாண்டா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஆர்சிபி ரஜத் பண்ணிட்டார், விராட் கோலிக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நம்பர் 3 வராரு. விராட் கோலி நம்பர் 3ங்கிற நம்பர் 4 வராரு. அவர் ரஜத் பண்ணிட்டார் வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட் கொடுங்க. விராட் கோலி விக்கெட்டை மட்டும் ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துட்டாரோட நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி 130 150னா ஆல் அவுட் ஆயிரும். ஏன்னா ஆர்சிபியில் பேட்டிங் கிடையவே கிடையாது. வில் ஜாக்ஸ் விளாண்டா ஏதோ ஒரு வாய்ப்பு உண்டு. அவர் கொஞ்சம் நல்ல பிளேயரு. ஆனால் இந்தியன் கண்டிஷனில் ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றதுனால ஃபஸ்ட் மேட்ச்சே அடிப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. விராட் கோலியோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷலாக இருக்கும். அதுக்கு தான் பிளான் பண்ணி மும்பை வருவாங்க. விராட் கோலி விக்கெட்டை மட்டும்தான் எடுக்க பார்ப்பாங்க. விராட் கோலி விக்கெட்டை எடுத்துட்டாங்கனாலே அவங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க மேட்ச் ஜெயிச்சுட்டா தான் நினச்சிருவாங்க. மற்ற யாருக்குமே அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. மும்பை நல்ல bowling போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களோட டாக்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து விராட் கோலி தான் டாக்டிஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. கேம் பிளான் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால் விராட் கோலி தான் எல்லாமே. இன்றைக்கி ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து விராட் கோலியாக தான் இருக்கும். ஆர்சிபி மும்பை மேட்ச்சில் விராட் கோலியை மட்டும் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டாங்கன்னா அங்கே முடிஞ்சு போச்சு. அங்கே மேட்ச்சு மும்பை வந்து ஜெயிச்சிரும். அதனால் வந்து விராட் கோலியோட டார்கெட் தான் மெயின். மும்பையோட டார்கெட் வந்து விராட் கோலி விக்கெட்டு, விராட் கோலி விக்கெட்டு, விராட் கோலி விக்கெட் தான். அங்கே விராட் கோலி விக்கெட்டை எடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில், ஆர்சிபி வந்து 130 150 ஆல் அவுட் பண்ணிடும். அப்புறம் ஆர்சிபி வந்து இந்த ஈசாலா கப் நம்மதையும் போயிடும். அதனால் நான் சொல்கிறேன், விராட் கோலி வந்து நல்லா 20 ஓவர் விளாட்னாருன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் விராட் கோலிக்கு. யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேனு. இந்த கேமரான் கிரீன் 14 கோடி கொடுத்து எடுத்தாங்க. 16 கோடி. அவர் என்ன தான் விளாட்றாருன்னு தெரில. போன வாட்டி மும்பைக்கு செஞ்சுரின்னு அடித்தார் வான்கடேயில். அதே மாதிரி இந்த வாட்டி வான்கடேயில் வந்து செஞ்சுரி அடிப்பாரா? மும்பைக்கு எகென்ஸ்டாக ஆர்சிபிக்கு விளாடும்போது மும்பைக்கு எகென்ஸ்டாக கேமரான் கிரீன் செஞ்சுரி அடிப்பாரா? கேமரான் கிரீன் ஒரு நல்ல பிளேயரு, நல்ல டாலான பேட்ஸ்மேனு. கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். கேமரான் கிரீன் கூட விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி ஆடினாருன்னா போதும். ஏன்னா கேமரான் கிரீனுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது. நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் கூட இருப்பேங்கிற அந்த எபிலிட்டி இருக்குது. கேமரான் கிரீன் வந்து கொஞ்சமாச்சு விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா விராட் கோலி ஒரு ஆளானா ரொம்ப கஷ்டம். அதுவும் இன்றைக்கி வந்து மும்பையை ஃபேஸ் பண்ணுறதுனா பவுலிங் அட்டாக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, கோட்ஸே, அந்த ஷெப்பர்டு, நபி எல்லாரும் இருக்காங்க. அதனால் கேமரான் கிரீன் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். விராட் கோலிக்கு நீங்கள் கேமரான் கிரீன் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது என்னால் வந்து அந்த தாகர்னா இன்றைக்கி விளாண்டாருன்னா, ஸ்பின்னர் மயங்க் தாகர்னா விளாண்டாருன்னா இன்றைக்கினா பிரித்து கொடுத்துருவாங்க. தாகர்னா விளாடக்கூடாது இன்றைக்கி. அது யாரை கொண்டு வரலாம்? வேறு பவுலிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டே ஒழுங்காக எடுக்கலை ஆக்ஷனில். என்ன தான் ஆக்ஷன் பண்ணாங்கன்னு தெரில. இந்த ஆர்சிபி ஸ்பின்னர்ஸே கிடையாது. ஆர்சிபிக்கு எப்படி தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரில. இந்த ஆர்சிபி டீமு ஸ்பின்னர்ஸும் கிடையாது. ஒரு மெயின் ஸ்பின்னர் இருக்காங்களா, இந்தியன் ஸ்பின்னர் இல்லை ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் யாராச்சும் இருக்காங்களா, ஓவர்சீஸ் ஸ்பின்னர்? கிளென் மேக்ஸ்வெல் வச்சு தான் ஓட்டுறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் வந்து விக்கெட்டு எடுக்கிறாரு. பட் ஆனால் இன்றைக்கினா வான்கடேலாம் மாட்டிக்கிச்சுன்னா சின்ன கிரவுண்டு கழட்டி கொடுத்துருவாங்க. என்ன ஆர்சிபி வந்து ஸ்குவாடை எடுத்திருக்காங்கன்னே தெரில. ஒரு ஸ்பின்னருன்னு சொல்லிக்கிற மாதிரியே இல்லை யாரும். தகார் இருக்காரு. கரண் சர்மானா லெக் ஸ்பின்னரு. ரோஹித் சர்மாட்டக்கெல்லாம் மாட்டினார்னா பிரித்து கையில் கொடுத்துருவாரு. பார்ப்போம். டகர்னி கண்டிப்பாக ஆட வைக்க மாட்டாங்க ஆர்சிபி. அடுத்து வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து லாக்கி ஃபர்கசன் வந்து நெட் செஷனில் வந்து தீவிரமாக பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை தான் இன்றைக்கி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாக்கி ஃபர்கசனு யாருக்கு பதிலாக டாப் லீக்கு பதிலாக தான் அவர் வருவார், ரிப்ளேஸ் பண்ணுவார். டாப் லீக் பதில் லாக்கி ஃபர்கசன் வர இன்றைக்கி 100% சான்ஸ் உண்டு. ஆர்சிபிக்கு வந்து இன்றைக்கி லாக்கி ஃபர்கசன் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி விளையாடுவார். ஏன்னா நெட் செஷனில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து இவர் தான், லாக்கி ஃபர்கசனும் அந்த வில் ஜாக்சன் தான். லாக்கி ஃபர்கசனும் வில் ஜாக்சன் தான் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து வீடியோவில் டிவியில் போட்டு காமிச்சாங்க அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறத. அதனால் நிறையா சான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து லாக்கி ஃபர்கசனுக்கு இருக்குது. லாக்கி ஃபர்கசனுக்கும் சான்ஸ் வான்கடே விக்கெட் நல்ல பவுன்ஸாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்னால ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர்சிபி போட்டாங்கன்னா கண்டிப்பாக லாக்கி ஃபர்கசன் ஆடுவார். ஏன்னா அந்த விக்கெட்டில் வந்து பவுன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ரோஹித் சர்மாவுனா பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா, ரோஹித் சர்மா வந்து பெரிய புல்லர் மாட்டிச்சுன்னா கிரவுண்டை வெளில விட்டு விளாசி எடுத்துருவார். ஏதோ ஒரு பேஸில் வந்து கொஞ்சம் மிஸ்ஹிட் ஆகி ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாருன்னா வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் லாக்கி ஃபர்கசனை கொண்டு வருவாங்க. லாக்கி ஃபர்கசன் வந்து ஒரு மெயினான பிளேயரு ஆர்சிபிக்கு. ஏன்னா மெயினான பிளேயர்னால் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா போடக்கூடிய பிளேயரு.
சாரி ஜோசப்னா விளையாட வைக்க மாட்டாங்க. முகமது சிராஜ் அவர் இன்னும் ஃபயர் ஆகணும். முகமது சிராஜ் வந்து ஃபயர் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். அவரும் இந்த சீசனில் வந்து எதுவும் பெருசாக பண்ணலை ஆர்சிபிக்காண்டி. இன்றைக்கி வந்து முகமது சிராஜ் வந்து கொஞ்சமாச்சும் நல்லா பவுலிங் போடணும். அடுத்தது வந்து யாஸ்டால் மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. யாஸ்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பவுலிங் போடுங்க. யாஸ்டால் சப்போர்ட் பண்ணி டீமை கொண்டு வாங்க. இவங்க 3 பேர் தான் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த லோக்கல் டேலண்ட்டில் வந்து விஜய்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் விளாட்றாருலாம் இல்லை. ஆகாஷ்தீப் இப்போ தான் இந்தியா விளாண்டாரு. அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா முகமது சிராஜ் சப்போர்ட் பண்ணணும். அந்த மேக்ஸ்வெல் சப்போர்ட் பண்ணணும். விராட் கோலிக்கு யாராச்சும் பேட்டிங்கில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி. விராட் கோலி ஒரு ஆளை மட்டுமே அடிக்க முடியாது. விராட் கோலிக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அடிக்க முடியும். விராட் கோலிக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விராட் கோலி தான் இன்றைக்கி மெயின் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. எம்ஐ அவர் விக்கெட்டை தான் எடுக்க பார்ப்பாங்க ட்ரம்ப் கார்டாக வச்சு. அவர் விக்கெட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா மும்பை வந்து ஜெயிச்சிடுவாங்க. அது வந்து டேம் ஷூரு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி மும்பை வெர்சஸ் ஆர்சிபியில் வந்து நான் வந்து 75% வந்து மும்பைக்கு தான் தரேன். ஏன்னா வான்கடையில் விளாட்றாங்க. அதுவும் வான்கடையில் ஹார்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி ஆர்சிபியை பேட்டிங் ஆட வச்சு விராட் கோலி விக்கெட்டை எடுத்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஆர்சிபி 130 150க்குலாம் ஆல் அவுட் ஆயிரும். ஏன்னா அங்கே யாருமே கிடையாது பேட்டிங் ஆடுறதுக்கு. அதனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி 75% வந்து நான் மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். 25% தான் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆர்சிபியால் முடியாது. ஏன்னா வில்லியம் ஜாக்ஸ் விளாண்டாருன்னா சப்போர்ட் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்து யாராச்சும் சப்போர்ட் பண்ணி ஆடினாங்கன்னா உண்டு. இதாங்க என்னோட ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு. நான் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நான்